வேளையிலே கிரேக்க வார்த்தையிலே அதற்கு 2 விதமான அர்த்தங்களை அங்கு கொடுக்கிறார்கள். ஒன்று குரோனஸ் என்று சொல்வார்கள். குரோனஸ் என்றால் சாதாரண நேரம். இரண்டாவது கைரோஸ் என்று சொல்வார்கள், அது தேவனுடைய நேரம். எனவே இந்த 2 நேரமும் இந்த பகுதியிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எனக்கு நான் குரோனஸ் என்கிற ஒரு சாதாரண நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, இல்லை என்றால் கைரோஸ் என்று சொல்லக்கூடிய தேவனுடைய நேரத்தை நான் சார்ந்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்று சொல்லி இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். இந்த நேரத்தை குறித்து பார்க்கின்ற வேளையிலே 5ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கின்ற வேளையிலே அங்கு என்ன ஏற்படுகிறதாம், அநேக வியாதியஸ்தர்கள் படுத்திருப்பார்கள், தண்ணீர் எப்பொழுது கலக்கப்படுமோ என்று அவர்கள் எதிர்பார்த்திருப்பார்களாம். ஏனென்றால் தேவதூதன் வந்து கலக்குவான். ஏதோ ஒரு நேரத்தில், அவன் அறியாத நேரத்தில் ஒரு தேவதூதன் வந்து அதை கலக்குவான். அதற்காக அவர்கள் காத்திருந்தார்கள். இது ஒரு சாதாரண நேரம், அவங்க எதிர்பார்க்க முடியாத ஒரு நேரம், ஆனால் காத்து கொண்டிருக்கிற நேரம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இப்படிதான், ஏதோ கிடைக்குமா ரேஷன் கடை போய் காத்து கொண்டிருக்கிறோம், அங்க போறோம் இங்க போறோம், பல காத்து கொண்டிருக்கிறோம். சாதாரண நேரத்தை காத்திருக்கிற நேரமாக நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கின்ற பொழுதிலே இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். இது தேவனுடைய நேரம். அங்கு தேவதூதன் வந்தான், இங்கு ஆண்டவராகிய இயேசு அவனை தேடி வருகிறார். அங்கு தேவதூதனானது எப்பாவது வருவார், அவ்வளவுதான், நம்ம காத்து கொண்டிருக்கலாம் என்று ஒரு சாதாரண நேரத்தில் அவர்கள் காத்து கொண்டிருப்பது ஒரு உற்சாகத்தோடோ ஒரு நம்பிக்கையோடோ ஒரு எதிர்பார்ப்போடோ அல்ல. ஏதோ படுத்து கொண்டிருக்கிறோம், தூதன் வருவார் என்றால் ஓடிப்போய் அதில் விழுந்து விடுவோம் என்று அவர்கள் காத்து. ஆனால் இந்த இடத்திலோ ஆண்டவராகிய இயேசு அவனை தேடி வந்து அவனுக்கு ஒரு நேரத்தை கொடுத்தார். அல்லேலூயா. எனவே இந்த காலை வேளையில இந்த வியாதியஸ்தனை குறித்து சற்று நாம் ஆழமாக சிந்திப்போம். 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். 5:6. படுத்திருந்த அவனை, அவன் எப்படி இருந்தான் பாருங்க, அவன் படுத்திருந்தான். யார் படுத்துட்டு இருப்பாங்க? வியாதியஸ்தன், நோய் உள்ளவர்கள். ஆனா வேதத்தில் நீங்க வாசிக்கின்ற வழியில நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்ன சொல்லுது? சோம்பேறி என்ன செய்யறான்? படுத்து கொண்டிருக்கிறான். சோம்பேறியே எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? அப்போ வியாதியினுடைய ஒரு பகுதி, வியாதியிலிருந்து நாம் வெளியே வர வேண்டுமானால் உன் படுக்கையை விட்டு எழுந்திருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, கொஞ்சம் சின்ன வியாதி வந்த உடனே அவனுக்குள்ள சில காலம் தான் அந்த வியாதி இருக்கும். ஆனால் சோம்பேறித்தனம் வந்து நான் வியாதியஸ்தன் என்று சொல்லி என்ன செய்வாங்க, அதை ஒரு லாங் ஜேர்னியா மாற்றி விடுவார்கள். எனவே நமக்கு வியாதி வருகின்ற வேளையில நாம் என்ன செய்ய வேண்டுமா, அதை விட்டு எழுந்திருக்கணும். நீங்க போய் அட்மிட் ஆகி பாருங்க ஹாஸ்பிட்டல்ல, அப்பதான் தெரியும். என்ன செய்வாங்கன்னா, அட்மிட் ஆன பேஷண்ட்டை காலையில் 4 மணிக்கு தான் தட்டி எழுப்பிடுவாங்க. எழுப்பி ஒரு மாத்திரையை கொடுத்து தண்ணி கொடுத்து குடிங்கன்னுவாங்க. நல்லா தூக்கத்தில் இருக்கிற நேரத்தில். அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன செய்வாங்க, 7 மணிக்கு எழுப்பி அங்க மறுபடியும் ஒரு ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு 8 மணிக்கெல்லாம் செய்வாங்க, போய் குளிச்சுட்டு வாங்கன்னுவாங்க. வியாதியஸ்தரை குளிக்க சொல்றாங்க. நமக்கு என்ன இருக்கும், படுத்துக்கிட்டே இருந்தா போதும் என்று சொல்லி அந்த நேரத்தை எப்படி அந்த வியாதியிலிருந்து வெளியே வர வேண்டும் என்பது மருத்துவ ரகசியமாக இருக்கிறது. அதற்கு இந்த சரீரத்துக்கு என்ன இருக்கக்கூடாது, சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. அப்ப வியாதி வந்தா நம்ம எப்படி இருக்காதுங்க, சோம்பேறித்தனமாக இருக்கவே கூடாது. இதற்கு இந்த பகுதிக்கு ஒரு உதாரணமாக யோபு பக்தனை நான் சிந்திக்க விரும்புகிறேன். யோபு 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் முதற்கொண்டு 10வது வசனம் வரை வாசிக்கின்ற வேளையில அங்கு என்ன பார்க்கிறோம் என்றால், சாத்தானாலே யோபுக்கு வியாதி வந்து தேவன் அனுமதிக்கின்றார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒரு நேரம் என்ன நேரங்க, தேவனே அனுமதிக்கின்றார். சாத்தான் என்ன செய்றாரு, அனுமதிக்கின்றார். வியாதி நம்மை தொடும்படியாக, பிரச்சனைகள் நம்மை சந்திக்கும்படியாக தேவனே அந்த வாழ்க்கையிலே அனுமதிக்கின்றார்.
அப்ப அனுமதிக்கின்ற வேளையில அவனுடைய குடும்பம் அவனை வெறுக்கிறது, அவனுடைய மனைவி அவனை கேவலமாக பேசுகிறார்கள், அவனுடைய நண்பர்கள் அவன்கிட்ட வந்து விசாரிக்கிற வண்ணமாக வந்து விசாரிப்பதில்லை. ஆனால் அவர்கள் வந்து அவனை குறித்து தாழ்வாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அவனுடைய நேரம். அது ஒரு சாதாரண நேரமாகவே அவனுடைய வாழ்க்கையில இருந்தாலும் அது ஒரு வியாதியின் நேரமாக இருந்தது. தேவனாலே அனுமதி பெற்ற ஒரு நேரம். எனவே தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சாதாரண நேரத்திலே கூட சில நேரத்தில் தேவனுடைய அனுமதி பெற்று வியாதியோ பிரச்சனைகளோ சோதனைகளோ நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரலாம். அவ்வாறு வருகின்ற வேளையிலே யோபு பக்தன் என்ன செய்தான்? 10ஆம் வசனம் வாசிப்போம். 2:10. அதற்கு அவன் நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்று எல்லாவற்றிலும் தன் உதடுகளினால் யோபு பாவம் செய்யவில்லை.